ஹாய் கைஸ், 3 நாளா நம்ம தளபதி விஜயனா தளபதி 63 படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் போகும்போது நம்ம தளபதியை மீட் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாமே மீட் பண்ணும்போது தளபதி ஹாய் எல்லாமே காட்டுற வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. அதோட ரியாக்ஷன் எல்லாமே நேத்தே நான் வீடியோஸ் எல்லாமே பண்ணிட்டேன். And இன்னைக்கு என்னன்னா 4வது நாள். இன்னைக்கும் நம்ம தளபதி வந்திருக்கிறாரு, ஃபேன்ஸுக்கு ஹாய் காட்டிக்கிறாரு. பட் என்னன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தாங்க சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கூட்டம், எனக்கு செகண்ட் டே அதோட கூட்டம் இருந்துச்சு, எனக்கு தேர்ட் டே அதோட டபுள் ஆச்சு, எனக்கு ஃபோர்த் டேங்கிற போது வேற மாதிரி கூட்டம்னா வேற மாதிரி கூட்டம் வந்துருச்சாம. இன்னைக்கு நான் தளபதியை மீட் ஆனது அந்த ஒரு கிரௌட்ல இருந்த ஒரு ஃபேன் கட்டி எல்லாமே நான் பேசினேன். அவங்க எல்லாமே சொல்லும் போது எப்படி இருக்குன்னு தெரியும், அப்படியே புல் இருக்குன்னு தாங்க சொல்லேன். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்காம முதல்ல வீடியோவை பாருங்க. பாத்தீங்கல்ல, கூட்டத்தை பாத்தீங்கல்ல. இன்னைக்கு இது வரைக்கும் 3 வீடியோஸ் எல்லாமே வந்துருச்சு. அந்த 3 வீடியோஸ்லயுமே தளபதி ஃபர்ஸ்ட் டே அவ்வளவு கூட்டம் எல்லாமே இல்ல. ஓகே, இப்ப என்ன இருக்குன்னா காரை சுத்தி அந்த பாடி கார்ட்ஸ் கை பிடிச்சி சுத்தி நின்ட்டாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் கூட்டங்கிறது அந்த மாதிரினா வேற மாதிரி கூட்டம் வந்துருச்சு. அந்த தளபதியை கார்ல இருந்து இறங்க கூட முடியல, கார்ல இருந்தே தான் தளபதி ஹாய் எல்லாமே காட்டினாரு. பட் இவ்வளவு கூட்டத்திலையும் தளபதி இதே வழியா இருந்தது. தளபதி பின் வழி எல்லாமே போகாம ஃபேன்ஸை பார்த்துட்டே போனோம்னு சொல்லிட்டு ஃபேன்ஸை பார்த்து ஹாய்க்கு சொன்னார்ல, அதான் நம்ம தளபதி. வேற மாதிரினா வேற மாதிரி மூமெண்டே நடந்துச்சு. ஏன்னா கூட்டங்கிறது இருக்குல்ல, வேற மாதிரி கூட்டம் வந்துச்சாம. நேத்து எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, நேத்து எல்லாமே தளபதி அந்த கேட் இருக்குல்ல, கேட்டுக்குள்ளதான் கார் எல்லாமே நிப்பாட்டி இருப்பாங்க. அது கொஞ்சம் முடிஞ்சுதான் ஷூட்டிங் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த ரோட் இருக்குல்ல, ரோட்லயே எல்லாம் அந்த ரோட்டோட சைட்லயே எல்லாம் தான் ஃபேன்ஸ் எல்லாமே நின்று இருக்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் தளபதி கார் எடுத்துட்டு வெளியில வரும்போது ரோட்ல வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாருமே வீடியோஸ் எல்லாமே நீங்களும் பாத்துருப்பீங்களா, தளபதிக்கு வெளியில வந்தாலும் ஹாய் எல்லாமே காட்டுறது. பட் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, எல்லாமே அந்த ரோடுக்கு சைடு தான் நேத்து எல்லாம் நின்று இருந்தாங்க. இன்னைக்கு எப்படின்னா அந்த ரோடு இருக்குல்ல, ரோடு ஃபுல்லா ஃபேன்ஸா வேணாம் அந்த மாதிரி கூட்டம்னா வேற மாதிரி கூட்டமே வந்துருச்சு. ரோடு ஃபுல்லா ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் அந்த கேட் எல்லாமே இருக்குல்ல, கேட் எல்லாமே பூட்டி தான் வச்சிருக்காங்க. பட் கேட் எல்லாமே தளபதி ஃபேன்ஸ் கேட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்களாமே. ஏன்னா உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த பாடி கார்ட்ஸுங்கிறது எல்லாமே பாடி கார்ட்ஸ் எல்லாமே சுத்தி அந்த கேட்டுக்கு முன்னாடி எல்லாமே செமையா நின்றுட்டு இருந்தாங்களா. அது மட்டும் இல்லாம படத்தோட ஸ்டெண்ட் எல்லாமே இருக்குல்ல, அதாவது ரவுடிகள் எல்லாமே இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்களாம். ஏன்னா அந்த ஒரு ஃபேன்ஸ் தடுக்க முடியாம பவுன்சர்ஸ் பத்தாம அந்த ஒரு பாடி என்னது அந்த ஒரு ஸ்டெண்ட் சம்பந்தப்பட்ட ஆளுகளும் வந்துட்டாங்களாமா. ஃபேன்ஸ் அப்படியே தடுக்கிறாங்களாம். பட் ஃபேன்ஸுங்கிறது வேற மாதிரி உள்ளுக்குள்ள பூந்து அந்த கேட் எல்லாமே அந்த அளவுக்கு கூட்டம் சேர்றதுனால கொஞ்சம் முன்னாடி மட்டும் கொஞ்சம் பேர் நின்று இருக்காங்க. பட் பின்னாடிங்கிறது ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படியே தள்ளி 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 அந்த கேட்டோட அந்த பூட்டு எல்லாமே உடச்சிட்டு அப்படியே பொழந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதி இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, தளபதி காதுக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் பவுன்சர்ஸ் பாடி கார்ட்ஸ்க்கு எல்லாமே ஒண்ணுமே பண்ண முடியல. தளபதியோட அந்த கார், அதனால தளபதியோட அந்த சுத்தி பாடி கார்ட்ஸ் எல்லாமே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தளபதி வெளியில இறங்கி ஹாய் எல்லாமே காட்டினா எல்லாமே சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு வேற மாதிரி மூமெண்ட்னா வேற மாதிரி மூமெண்டே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பவுன்சர்ஸுக்கும் நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாமே வாக்குவாதம் எல்லாமே நடந்துருச்சுன்னு தான் நான் பேசின அந்த ஒரு நண்பன் ஒருத்தர் சொன்னாரு. ஏன்னா இப்ப பவுன்சர்ஸ் சொல்லி குத்தம் எல்லாமே இல்ல, அவருக்கு நம்ம தளபதியை ப்ரொடெக்ட் பண்ணோம், அதான் அவரோட பவுன்சர்ஸ் பாடி கார்ட்ஸோட கடமை எல்லாமே. பட் நம்ம ஃபேன்ஸ் சொல்றது ஃபேன்ஸ் வெறித்தனம். இவ்வளவு நாளா நம்ம தளபதி அந்த ரேஞ்சில் வச்சிருக்கோம். தளபதி தான் இங்க இருக்கிறாருன்னு சொன்னா, நான் இங்க இருக்கிறாருதா தளபதினு அந்த அளவுக்கு போகாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி என்னதான் சம்பவம் நடந்தாலும் கண்டிப்பா ஃபேன்ஸ் தளபதியை பாப்பாரு. இன்னைக்கு நான் கால் பண்ண அவரெல்லாம் பாத்துட்டு இருக்கிறாரு. என்னால நான்லாம் எப்ப பார்க்க போறோம்னா, இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே நீங்களாம் தளபதி பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, மேக்சிமம் தளபதி பார்க்காதவங்க தான் இருப்பீங்க. நீங்களாம் எப்ப பார்க்க போறீங்க, எப்பவாது ஒரு நாள் பார்ப்போம். இந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ எல்லாமே நான் பேசுறேன்னு சொன்னேன், அந்த நண்பன் எடுத்த வீடியோஸ் எல்லாமே தான் அவர்லாம் அந்த க்ளோஸ்ல இருந்து தளபதி பார்த்துருக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி கூட்டம் அதுக்குள்ளேயும் போய் வேற மாதிரி இன்னைக்குங்கிறது வேற மாதிரி மூமெண்ட் தான் நடந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கூட்டம், செகண்ட் டே அதோட கூட்டம், எனக்கு தேர்ட் டே அதோட கூட்டம், எனக்கு ஃபோர்த் டேங்கிறது வேற மாதிரி கூட்டமா. இது எப்படின்னா நமக்கு வெனஸ்டேல இருந்த வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இப்ப சாட்டர்டே இந்த 4 நாளா தான் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பூஜை முடிச்சு அதுக்கப்புறம் திங்கக்கிழமை மண்டே டியூஸ்டே இந்த 2 நாளுமே தளபதி ஷூட்டிங் வந்திருக்கிறாராம். பட் யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த கார் எல்லாமே ஒரு நாள் வேற வேற கார்ல வரனால யாருக்குமே தெரியலையா தளபதி வரதும் போறதுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் தளபதி வரது போறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த வெனஸ்டே ஃபேன்ஸ் எல்லாமே கூடி இருந்திருக்காங்க, தளபதி தான் வராருன்னு ஒரு கன்ஃபார்ம் ஆனால. அதுக்கப்புறம் தான் தளபதி புதன்கிழமை இருந்து வெளியில தலை காட்ட ஆரம்பிச்சாரு. வெளியில தலை காட்ட ஆரம்பிச்ச உடனே சொல்லவே வேணும், ஃபேன்ஸ் கூட்டம் வேற மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு. இனி நாளைக்கு எல்லாமே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு வேற ஃபேன்ஸ் எல்லாமே கேட் எல்லாமே அடிச்சு உடைச்சிட்டாங்க. இனி நாளைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளேயே போயிருவாங்களா? கண்டிப்பா இதுக்காக ஏதாவது எல்லாமே பிளான் எல்லாமே பண்ணித்தான் வேணும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணலன்னா கண்டிப்பா ஃபேன்ஸுங்கிறது கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நீ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு மூமெண்ட் செமையா இருந்துச்சுன்னு தான் செமையா இருக்குது. ஏன்னா அந்த மாதிரிங்க
நீங்களே இந்த ஸ்கிரீன்ல போட்டோ பாருங்க, இந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. தளபதி ஃபுல்லு கூட்டம், தளபதி அங்க கார்ல இருந்து ஹை காட்டுறாங்க. சோஷியல் மீடியாஸ்லயும் பார்த்தான் ஃபுல் ட்ரெண்டிங்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பூச்சிகள்லாம் வருது. அண்ட் ஓகே இந்த வீடியோ உங்க எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தி இன்னைக்கு நடந்த அந்த மூமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஓகே கைஸ், ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன்.